சந்திரபகவான் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அழகானவர். புரியுதா? அழகுக்கு இலக்கணமே சந்திரன் தான். அதே மாதிரி குடும்பத்தை பார்த்துக்கிறத சந்திரன் நிகர் யாருமே கிடையாது. சந்திரன் பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரத்துக்கும் ஒரே கதாநாயகனா சந்திரன். அப்ப 27 மனைவின்னு சொல்லுவாங்க இவருக்கு. 27 நட்சத்திரங்களும் இந்த சந்திரனுக்கு மனைவின்னு சொல்லுவாங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னு பார்த்தா, இங்க 27 நட்சத்திரம் அந்த 27 பெண்கள் சொல்லுவாங்க. அப்படி 27 பெண்களையும் அந்த அடக்கி ஆளக்கூடிய அந்த பக்குவம், அந்த திறன் யாருக்கு இருக்குன்னா இந்த சந்திரனுக்கு தாங்க இருக்கும். அப்போ சந்திரன்கிட்ட பாத்தீங்கன்னா பொறுமை, ஒரு குடும்பத்தை எப்படி நம்ம பார்த்துக்கணும், ஒரு குடும்பத்துக்கு இலக்கணம்னா என்ன, யாரை எப்படி நம்ம பார்த்துக்கணும் சொல்லக்கூடியது இந்த அமைப்பது சந்திரன் இருக்கும். உதாரணம் சொல்றேன் பாருங்க, ஒரு வீட்டுல 10 பேர் கவனிச்சுக்கோங்க. 10 பேர் ஒருத்த மட்டும் சிரித்துன்னு இருப்பான், பாய்க்கெல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. கடைசி காலத்தை பாத்தீங்கன்னா சிரிச்சு பேசாம விட்டு போயிடுவாங்க. இந்த கடுகன்னு பேசினா பாத்தீங்கன்னா அவன் விடவே மாட்டான். அவன் தான் இங்க சந்திரன். இப்போ சந்திரனெல்லாம் கடுகுன்னு இருப்பான் கிடையாது. சந்திரன் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அனுசரிக்கக்கூடியவர், எல்லாத்தையும் அனுசரிச்சு எல்லாத்தையும் புரிஞ்சு எல்லாருக்கும் என் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது சந்திரன். தாய் உள்ளோன்னு சொல்லுவாங்க. இந்த கடகங்கள் பாத்தீங்கன்னா தாய், அம்மா. உங்க ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அம்மாங்கிறது மிக முக்கியமானது இல்லையா? அப்படி அம்மாவை குறிக்கக்கூடிய ராசின்னு பார்த்தா கடகம். இந்த ராசி எங்க உச்சமாகன்னு பாத்தீங்கன்னா இங்க ரிஷபத்துல உச்சமாகும். இதுவும் பெண் வீடு, இது ஆண் வீடு. இங்க பாத்தீங்கன்னா சிம்மம், அப்பா உச்சமாகிறாரு. இங்க அம்மா உச்சமாகறாங்க. அடுத்து இங்க புதன் சகோதரக்காரர்கள். எப்படி வச்சுக்காங்க பாத்தீங்களா கட்டத்துல? சரி, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த சனி பகவானோட இந்த பயிற்சி எப்படி சார் இருக்க போகுதுன்னா, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 8 சனிங்க. அதாவது சனி பயிற்சி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் 8ல சார். 8 சனி ரொம்ப மோசமாச்சு சார். அந்த 8 சனி தாங்க இருந்துகிட்டு இருக்கீங்க இத்தனை காலமா. அது மாதிரி பாத்தீங்கன்னா 7 சனி, இப்போ 8 சனில இருக்கீங்க. அடுத்து இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதை கொடுக்கறதுக்காக 9ஆம் இடத்துக்கு பயிற்சி போயிடுறாரு. இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வேலையில நிம்மதி இல்லை. குறிப்பா சொன்னா வேலை தாங்க பிரச்சனையே உங்களுக்கு. வேலைக்கு போனா அங்க ஒரு வில்லன் உட்காந்துரு, எந்த வேலைக்கு போனாலும் வில்லன் உட்காந்துருக்கான். வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுல நிம்மதி இல்லை. கணவன் மனைவி கிட்ட ஒற்றுமை இல்லை. ஆனா இருந்தா பெண்ணா இருந்தா இல்ல, பாதி பேர் பிரிஞ்சிருப்பீங்க. ஒரு 100 பேர் இருக்கீங்கன்னா 100ல 60% பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிந்து வாழ்ற சூழ்நிலை. இதெல்லாம் கொடுவது யாரு? இந்த சனி பகவான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் 7ல இருந்தார். 7ல இருந்து புரிதல் இல்லாம ஒரு பிரச்சனை பண்ணாரு. 8க்கு அசிங்கம், அவ பேர், அவ மரியாதை என்ன கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்தாரு. வீட்டுல மட்டும்தான் கொடுத்தாரா? இல்ல, தொழிலையும் வெளில சொல்லிக்க முடியாத பிரச்சனைகள். ஒரு பெண்ணா இருக்கீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை சந்திக்க முடியுமோ வேலையில அவ்வளவு பிரச்சனை சந்திச்சிருக்கீங்க. ஒரு ஆணா இருக்கீங்கன்னா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க முடியுமோ எவ்வளவு பிரச்சனை, அத்தனை பிரச்சனையும் அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு சொல்லக்கூடாது. வேலையை விட்டுறலாமா சார்? வேலையை விட்டு வெளில வந்த என்கிட்ட கேட்டது தெளிவு இருக்கு.